ஆனால் மாமா டிவி நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அரங்கில் இருந்தவர்கள் சாட்டர்டே எபிசோடில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அட பாவிகளா அப்படின்ற மாதிரி. இதில் நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே காண்பிக்கப்படலை. என்ன நடந்துச்சு, என்னென்ன நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிக் பாஸ் வரலாற்றில் இவ்வளோ தூரம் நடக்குமா அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஷோ பார்க்குறது வேறு டைமென்ஷனில் இருக்குது. பட் பார்த்துட்டு வரவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜேனரில் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சனிக்கிழமை எபிசோடில் அரோரா இருக்காங்கல்ல, அவங்கள துஷார் எப்படி வந்து நம்ம விஜய் சேதுபதி ரோஸ்ட் பண்ணார். அதாவது 2 நாளுக்கு அப்புறம் தான் பாட்டில் இருக்கே நீ உள்ளே போனியா, அப்புறம் எதுக்குல நீ வந்த, எதுக்குல விளாட்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது துஷார் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டான். அதே மாதிரி அரோராவை கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஷூட்டிங் நடந்திருக்குங்க. அரோராவை நீ என்ன பண்ண இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தோல் உரிச்சிருக்காப்புல விஜய் சேதுபதி. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு, ஏன்னா எதுவுமே பண்ணலையே இந்த வாரம், எதுவுமே பண்ணாமல் முழிச்சுட்டு என்ன பண்ணுறது திரு முழிச்சிட்டு இருந்திருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டவொடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சும்மாவே அரோரா வந்து ஒரு கேள்வி கேட்டாலும் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிடும். இவ்வளோ தூரம் கேட்டவொடனே உட்காந்து அழுதுருக்கு. சபரி கன்வின்ஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை, அவங்க அழுத மாதிரியும் இல்லை, எதுவுமே இல்லை. சபரிலாம் வந்து அவ்வளோ பேசியிருக்கான், மூஞ்செல்லாம் வந்து காட்டியிருக்கான். இந்த மாதிரி அவங்க நீ உன் வேலை நீ கரெக்டாக இருக்கல, சூப்பராக இருக்கல அப்படின்னு அங்கெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படியே ஓட விட்டுருக்காங்க அந்த டிஸ்பிளேல. ஒரு பேஸ்ட் போனோடனே அந்த ஓட விட்டு அதை எப்பயும் கட் பண்ணிடுவாங்களா, ஓட விட்டுருக்காங்க. கொஞ்ச நேரம் சபரி பண்ணி சீனு எதுவுமே வரல, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போயிட்டு வந்தவங்கள ஒருத்தவங்க சொன்னாங்க கண்ணாடி போட்டதுக்கு சீசன் சேதுபதி அடிச்சிருந்தாராம். இது எவ்வளோ பெரிய கேவலம் சொல்லுங்கள். ஷோக்கு வரீங்க நீங்கள் வந்து லைட்டாக சாப்பிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடுறீங்க ஷூட்டிங்கில் அப்படிங்கிறப்ப பேசுகிறப்பே ஒரு மாதிரி தடுமாறினாப்புல, அங்கங்கே டக்குன்னு அந்த கியூ எடுக்கிறது கஷ்டப்படுறாப்புல. ஸோ இந்த மாதிரிலாம் பார்க்கும்பொழுது விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுச்சு. கரெக்டாக அது வந்து ரொம்ப ஷாக்கிங். அதே மாதிரி இந்த ரிமோட் மாற்றுற விஷயம் அது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. கண்டென்ட் வந்து அப்படி தான் இருக்கும் சீசனில். பட் ரொம்ப உங்களுக்கு இருந்துச்சுன்னா டிவி மாற்றுங்கன்னு இருந்தார்ல, அதில் வந்து திரும்பி கேட்டிருக்காங்க, இல்லை சார் ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வயசு, அவங்களுக்கு 18+, அவங்களுக்கு தெரியும் டிக்னிஃபைடாக நம்ம வந்து சொல்கிறத சொல்லிடுவோம், அவ்வளோதான். நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ கூடிய விரைவில் இதை விட கேடுகட்ட கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. இதை விட கேவலமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகும். ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஏன்னா தரம் இந்த சீசனுக்கு அப்படியே இறங்கிட்டே போகுது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது. ஓகே, நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்டாண்டர்ட் வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிறது. அதாவது ஒருத்தவங்களோட சண்டையே கட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆதிரை நம்ம சேதுபதி வந்து காலை இது பண்ணுறது சொன்னாங்கல்ல, அந்த காலை தூக்குறது அதுலேயும் கட் பண்ணிட்டாங்க. நிறைய வாக்குவாதங்கள் ஆதிரை குறிப்பாக அதனால தான் தூக்கியிருக்காங்கன்றாங்க. ஆதிரையை நிறைய நடந்திருக்கு. அங்கே என்னென்னா ஆதிரை எந்திரிச்சு இல்லை சார் நான் கரெக்டாக தான் பண்ணேன், அந்த இடத்துல ஹீட் ஆஃப் மூமெண்ட் நடந்தது அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னொடனே அவரும் அப்படி தான் சார் பண்ணார், எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு அதனால தான் நான் பண்ணேன்னொடனே அதுக்கடுத்து இல்லைம்மா நான் சொல்கிறது புரியுதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுவே ஒரு 10 நிமிஷம் போயிருக்கு அந்த டாப்பிக்கே. அது எதுவுமே காண்பிக்கப்படல. டக்குன்னு முடிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டாங்க. காமருதனுக்கு பெரிய ரோஸ்ட் விழுந்திருக்கு, அதையும் காட்டல. ஏன்னா 5 மணி நேரம் இல்லை, எப்படி எடிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லி விட்டுடலாம். நம்ம ஆதிரை இருக்காங்களா, அவங்க எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே இருக்கிறவங்கள பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிறவங்கள பார்க்கவே இல்லையா. அது எப்படி சண்டே வருதுங்கிறத பார்ப்போம். அது நான் வந்து அதுக்கடுத்து டீசெண்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு வந்து தெரியல 2 விஷயமா சொல்கிறாங்க. ஒன்று மக்களை தற்கொலைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது மக்களை சொல்லலை, உள்ளே இருக்கிறவங்க தான் காரணம். உள்ளே இருக்கிறவங்க நான் வந்து சம்வாட் பெட்டர் கம்பேர்ட் டு உள்ளே இருக்கிறவங்க, அவங்களோட நான் எவ்வளோ பெட்ரு, அதனால் நான் உள்ளே நான் பார்க்கவே போக மாட்டேன், அவங்க தற்கொலையை பார்க்க மாட்டேன் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் சொன்னாங்கன்றாங்க. 2 வகையாக இருக்குது. அதில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் ஏதாவது போட்டோம் அப்படின்னா அதுவே வேறு மாதிரி ஆயிடும். 2 விஷயம், ஒன்று மக்களை தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க, ஓட்டு போடாமல் என்ன காப்பாற்ற முட்டாங்க அப்படின்னு. இன்னொன்று உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸை தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதில் எது உண்மைத்தன்மை அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் எப்படியோ இந்த ஈத்ரா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரம்
பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே போனது அப்படிங்கிறது மிகுந்த சந்தோஷம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா? ஸோ இதுதான் அரங்கத்தில் இருந்தவர்கள். சாட்டர்டேயில் சண்டேயில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து போடுவோம். ஓகே, அது இந்த ப்ரொமோலாம் வந்த பிறகு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே, மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.